மலர் பக்கத்தில் நின்று கண்களில் கண்ணீர் வழியவிட அவளுக்கு முதல் முறையாக யாரோ ஒருவர் தன்னுக்காக பேசுகிறார் என்ற உணர்வு ஏற்பட்டது. ராஜலட்சுமி தன் அதிகாரத்தை காட்டும் விதமாக, இந்த வீட்டில் இருக்க வேண்டுமென்றால் என் பேச்சை கேட்க வேண்டும், இல்லையெனில் வெளியே போய்விடு என்று மதியை மிரட்டினார். அதற்கும் மதி தயங்காமல் பதில் சொன்னாள். இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசையில்லை. உங்கள் மகன்தான் என்னை இங்கே அழைத்து வந்தார். அவர் கிளம்பச் சொன்னால் நான் இப்போதே கிளம்பி விடுவேன் என்றாள். அந்த ஒரு பதில் ராஜலட்சுமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எப்போதும் தலை குனிந்து நிற்பவர்களை பார்த்து பழகியவருக்கு இப்படி நேராக பதில் சொல்வது பிடிக்கவில்லை. கோபத்தில் அருகில் இருந்த கண்ணாடி குவளை ஒன்றை தள்ளிவிட்டார். சத்தம் கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். ஆனால் மதி எந்த பயமும் இல்லாமல் அங்கேயே நின்றாள். மாலை நேரம் வந்ததும் சுரேஷ் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். வழக்கம் போல செருப்பை ஒரு பக்கம் போட்டுவிட்டு துணிகளை மற்றொரு பக்கம் வீசிவிட்டு உள்ளே சென்றான். அதை பார்த்த மதி மீண்டும் அமைதியாக இருக்க முடியவில்லை. எத்தனை முறை சொன்னாலும் தன் பொருட்களை சரியாக வைக்காத சுரேஷின் பழக்கம் அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. அதே நேரத்தில் ராஜலட்சுமி அவளை அழைத்து, உன் கணவன் சாப்பிட்ட தட்டையும் நீ எடுக்க மாட்டேங்கிறே, உனக்கு வீட்டு பொறுப்பு தெரியாது என்று திட்ட ஆரம்பித்தார். அதற்கு மதி, இந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் பெண்களுக்கு மட்டுமா என்று கேள்வி கேட்டாள். ஆண்களும் தங்கள் வேலைகளை தாங்களே செய்ய வேண்டும் என்று கூறிய போது அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் மதி ராஜலட்சுமியின் கையை பிடித்து வாசலுக்கு அழைத்துச் சென்றாள். பாருங்கள், உங்கள் மகன் செருப்பை கூட சரியாக வைக்கவில்லை, துணிகளை கூட லாண்டரி பையில் போட தெரியவில்லை. இப்படி சிறிய விஷயங்களை கூட கற்றுக் கொடுக்காமல் வளர்த்துவிட்டு மருமகள் மட்டும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டாள். அந்த வார்த்தைகள் ராஜலட்சுமியின் மனதில் அம்பு போல் பாய்ந்தன. என் மகனை நான் சரியாக வளர்க்கவில்லை என்று சொல்கிறாயா என்று அவர் கத்தினார். ஆம் என்று மதி தயக்கமின்றி பதில் சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை வீட்டையே அமைதியாக்கியது. சிறிது நேரத்தில் பாக்யராஜ் மற்றும் மற்றவர்கள் வீட்டிற்கு வந்தனர். வீட்டில் நிலவும் பதற்றத்தை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டனர். ராஜலட்சுமி உடனே அழ ஆரம்பித்தார். இந்த வயசான காலத்துல என்னை மதிக்கவே மாட்டாங்க, நான் என் மகனை சரியாக வளர்க்கலன்னு சொல்றாங்க என்று கண்ணீர் விட்டார். அவர் அழுததை பார்த்த சுரேஷுக்கு கோபம் வந்தது. மதி எப்படி இப்படி பேச முடியும் என்று அவன் கேள்வி கேட்டான். ஆனால் மதி தன் தரப்பை விளக்க முயன்றாள். நான் யாரையும் அவமதிக்கவில்லை, உண்மையைதான் சொன்னேன் என்றாள். ஆனால் சுரேஷ் அவள் சொல்வதை கேட்கவே தயாராக இல்லை. எங்க அம்மாவிடம் உடனே மன்னிப்பு கேள் என்று சுரேஷ் கட்டளையிட்டான். நான் எந்த தவறும் செய்யவில்லை, எனவே மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மதி உறுதியாக சொன்னாள். அவளது பதில் சுரேஷின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. நீ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று அவன் கத்தினான். அந்த வார்த்தைகள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. மலர் உடனே மதியிடம் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன என்று கேட்டாள். ஆனால் மதி தலையசைத்தாள். எதற்கெடுத்தாலும் அடங்கி போய்தான் இப்படி அநியாயங்கள் நடக்கிறது. நான் அப்படி வாழ முடியாது என்று அவள் கூறினாள். மதியின் உறுதியான குரலை கேட்ட அனைவரும் மௌனமாகினர். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் மனதில் பயமில்லை. இந்த வீட்டில் பெண்கள் எல்லோரும் எப்போதும் மௌனமாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் யார் போட்டார்கள் என்று கேட்டாள். மருமகள் என்பதற்காக எல்லா அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்றாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மலரின் மனதில் தைரியத்தை விதைத்தது. இதுவரை சொல்ல முடியாமல் இருந்த பல உண்மைகளை மதி தைரியமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். சுரேஷ் இன்னும் கோபத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று மீண்டும் கத்தினான். அப்போது மதி உண்மையிலேயே வெளியே செல்ல தயாரானாள். அவள் திரும்பி கதவை நோக்கி நடந்தபோது திடீரென்று வெளியே ஒரு கார் வந்து நின்றது. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். காரிலிருந்து ஒரு முக்கிய அதிகாரி இறங்கி வீட்டிற்குள் வந்தார். அவரை பார்த்ததும் சுரேஷ் பதறி போனான். மதி அவரை பார்த்து சற்றே அமைதியானாள். அவர் சிரித்தபடி, என்னம்மா கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகிவிட்டது, என்னை அழைக்கவே இல்லையே என்று கேட்டார். வீட்டில் இருந்த அனைவருக்கும் அவர் யார் என்று புரியாமல் இருந்தது. ஆனால் சுரேஷின் முகம் வெளுத்துப் போனது. அதிகாரி வீட்டின் நிலையை பார்த்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது என்று உணர்ந்தார். மதி அமைதியாக அங்கே நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினாள். ஒரு வார்த்தையையும் மறைக்காமல் ஆரம்பத்திலிருந்து நடந்ததை சொல்லிக்கொண்டே சென்றாள். அவள் பேசும்போது ராஜலட்சுமி மற்றும் சுரேஷ் இருவரும் தலைகுனிந்து நின்றனர். மலர் மட்டும் கண்களில் நம்பிக்கையுடன் மதியை பார்த்து கொண்டிருந்தாள். அனைத்தையும் கேட்ட அதிகாரி சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். பின்னர் ராஜலட்சுமியை பார்த்து, நீங்கள் பெரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை, ஆனால் வீட்டில் நடக்கும் அநியாயத்தை அதிகாரம் என்று நினைக்காதீர்கள் என்றார்.
ஒருவரை மனதளவில் துன்புறுத்துவது கூட ஒரு குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். வீட்டிற்குள் நடக்கும் விஷயம் என்று நினைத்து யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தால் அது தவறு என்று எச்சரித்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட ராஜலட்சுமி அதிர்ச்சியில் நின்றார். பின்னர் அவர் சுரேஷை பார்த்து, மனைவியை மதிக்க தெரியாதவன் நல்ல குடும்பத்தை நடத்த முடியாது என்றார். மனைவி தவறு செய்தால் பேசலாம், ஆனால் உண்மையை சொன்னதற்காக வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்வது சரியல்ல என்று கண்டித்தார். பெண்களின் அமைதியை பலவீனம் என்று நினைக்காதீர்கள். ஒரு நாள் அவர்கள் பேச ஆரம்பித்தால் பல வருடங்களாக நடந்த அநியாயங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்றார். அந்த வார்த்தைகள் சுரேஷின் மனதில் குற்ற உணர்வை ஏற்படுத்தின. மலர் அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தாள். இன்று நடந்த சம்பவம் அவளது வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று அவளுக்குள் ஒரு உணர்வு ஏற்பட்டது. இதுவரை எதையும் சகித்து வாழ்ந்த அவள் முதன்முறையாக தன்னுடைய மதிப்பை உணர ஆரம்பித்தாள். மதி தனக்காக மட்டுமல்ல, இந்த வீட்டில் உள்ள எல்லா பெண்களுக்காகவும் பேசி நிற்கிறாள் என்று அவள் புரிந்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்த பயம் மெதுவாக மறைந்து தைரியம் பிறந்தது. இறுதியில் வீடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை.